இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு சுக்கா மசாலா. இது வந்து ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த பேன்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் சோம்பு தாளிப்பை போடுறேன், பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம வந்து வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினா என்ன ஆகிடுனா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் பக்கம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால அப்படி லைட்டாக அந்த தாளிப்போடு அப்படி லைட்டாக பெரட்டிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு வந்து இதில் போட்ட பிறகு அந்த பச்சை வாசனை போகணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள். இந்த கரம் மசாலா பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து கரம் மசாலா கம்மியாக தான் போடணும். இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த வேக வச்ச கிழங்க அப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். இதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி போடுங்க. இதில் இந்த மசாலாவை இப்படி நல்லா பெரட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இதை நல்லா அப்படி ஸ்மாஷ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சும்மா கொஞ்சமாக 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.